அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற பழமொழி எல்லாருக்குமே தெரியும். நாம் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் நமக்கு வர்ற சில தேவையில்லாத பிரச்சனைகளையும் நம்மளோட வாழ்க்கையில் வர்ற சில தேவையில்லாத நபர்களையும் விட்டு விலகி இருப்பது தான் நமக்கு நல்லது. அதுக்கு பேர் பயம் கிடையாது, புத்திசாலித்தனம். புத்திசாலியான மக்கள் எப்போவுமே தவறான ஆட்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிதான் இருப்பாங்க. அப்படி இருந்து நம்மளோட குறிக்கோளில் கவனம் செலுத்தினா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஒரு காட்டில் ஒரு அழகான யானை இருந்தது. அது ஆற்றுல குளிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருந்தது. எதிர்த்தாப்பில் ஒரு பன்றி நல்லா சேத்துல உருண்டு வந்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த யானை பன்றியை பார்த்து விட்டு விலகி ஓரமாக ஒதுங்கி போயிருச்சு. இதை கவனித்த பன்றி காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மிருகங்கள்கிட்டையும், நான் எவ்வளவு பலசாலி ஆள்னு தெரியுமா, அவ்வளவு பெரிய யானையே நான் வர்றதை பார்த்து பயந்து எனக்கு வழிவிட்டு ஒதுங்கி போயிருச்சு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தது. இதை கேட்ட மற்ற விலங்குகள் யானைக்கிட்ட, நீ எதுக்காக அந்த பன்றிக்கு வழிவிட்டு ஒதுங்கி போன அப்படின்னு கேட்டது. இதை கேட்ட யானை சிரிச்சுக்கிட்டே, நான் நினச்சிருந்தா அந்த பன்றியை காலால் எட்டி உதச்சி மிதிச்சிருப்பேன். ஆனால் நான் அதை செய்யலை. ஏன்னா பன்றி சேத்துல உருண்டு அழுக்காக வந்தது. அதை நான் மிதிச்சேன்னா நானும் அழுக்காயிருவேன். ஒருவர் பயந்து போவதற்கும் வேணாம் என்று ஒதுங்கி போவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு யானை சொன்னது. இந்த கதையில் வந்தது போலதான் புத்திசாலியான மக்கள் எப்போவுமே தவறான ஆட்கள்கிட்ட இருந்து விலகியே இருப்பாங்க. விலகி இருப்பதற்கு பெயர் பயம் கிடையாது, புத்திசாலித்தனம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.